ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிடில் கிளாஸ் டெல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸோட ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஸோ கிஷோர் ப்ரோ அண்ட் பிரபு ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் கோயிங் டு மேட்ச் ரிவ்யூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் பத்மபூஷன் அண்ட் பத்மஸ்ரீ வின்னர்ஸ். ஐ திங்க் தமிழ்நாட்டில் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செஃப் தாமு, ரவிச்சந்திரன் அஸ்வின், அஜித், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கவங்க நிறைய பேர் அவங்களோட எக்ஸலன்ஸ் மூலியமா அவங்களுக்கு கிடைச்ச ரெகனைசேஷன். ஸோ ஐ திங்க் அஜித் சார் நடந்து வந்ததெல்லாம் ஐ திங்க் ஒரு ராஜநட. ஸோ சூப்பரா இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஐ திங்க் அப்புறம் நம்ம மண்ணின் மைந்தன் ரவிச்சந்திரன் அஸ்வின், அவருக்கும் அவரோட கெரியரோட எக்ஸலன்ஸா இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ யுவர் இனிஷியல் தாட் ஆன் திஸ் ப்ரோ, கிஷோர் ப்ரோ? இதுல இனிஷியல் தாட்ஸ் எல்லாருக்கும் அப்ரிஷியேட் தான் பண்ணோம். அவங்கலாம் பெருசா ரொம்ப பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாக்காக. அதனாலதான் அவங்களுக்கு நம்ம அவார்ட்ஸ்லாம் கிடைக்குது. பிரபு நீங்க? ஸோ கண்டிப்பா அதேதான் கிஷோர் ப்ரோ சொன்னதேதான். கண்டிப்பா அஜித்தா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தான் பெருமை. அண்ட் சோ ஹாப்பி. செஃப் தாமுவா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ஆஷா இருக்கட்டும், எவ்ரி ஒன் ரெப்ரசென்டிங் தமிழ்நாடு அப்படிங்கிறப்போ இட்ஸ் ரியலி a ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் டிஎன். அண்ட் அவங்க ஃபீல்டுல அவங்களுக்கு பெருமை. ரேசிங் ஃபீல்டு, ஆக்டிங்ல அஜித்துக்கு, கிரிக்கெட்ல இவருக்கு, குக்கிங் அந்த இதுல தாமு சாருக்கு. ஸோ ரியலி ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த அதர் வின்னர்ஸ். நேம்ஸ் தெரியல, வி ஆர் ரியலி சாரி, வி கான்ட் மென்ஷன் எவ்ரி ஒன். ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி and congratulations to all the Padma Shri winners, and also especially தமிழ்நாட்டுல இருந்து வின் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ். ஸோ மேட்ச் ரிவ்யூ ஷோபனாக்கு டான்ஸ் கேட்டகரியில கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பத்மஸ்ரீயா பத்மபூஷன் பத்மஸ்ரீ கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஷோபனா. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு மேட்ச் கூட ரிவ்யூக்கு போயிடலாம் ப்ரோ. கிஷோர் ப்ரோ, இனிஷியல் தாட்ஸ் ஆர்ஆர் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். இனிஷியல் தாட்ஸ் என் டாப் 2 டீம் அது. ஆனா சரி, இதுக்கப்புறம் இல்லடா அப்படின்னு முடிவு பண்ணி வெயிட் பண்றப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரி கம்பேக்னு சொல்லலாம். ஸ்டில் தெரியல, ஏன்னா ஸ்டார்ட் அப்பவே இனி டோட்டல் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சாங்களே கமெண்டேட்டர்ஸும் சரி, டாஸ்க்கு முன்னாடியும் சரி. ஸோ நல்ல ஒரு ஃபைட்டு, பயங்கரமான ஸ்கோர். நோ பெரிய ஸ்கோர் தான், பட் அதை அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு 4-5 ஓவர் மிச்சம் வச்சு ஜெயிப்பதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி. ஹேட்ஸ் ஆஃப் டு அந்த ஓப்பனர்ஸ், எஸ்பெஷலி அந்த கிட்ன்றாங்க, கிட்லாம் இல்ல, அவர் சூப்பரா ஆல்மோஸ்ட் யங், ஐ மீன் அடல்ட் 30 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல இருக்கவங்க அளவுக்கு காம்படிட்டரா இருக்காரு. நான் கிட்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் ஃப்ரம் சூரியவன்ஷி. ஸோ மேட்ச் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது, சூப்பரா விளையாடணும். பிரபு, உங்க இனிஷியல் தாட்ஸ்? அதேதான், நம்மலாம் 8th படிக்கும்போது இதெல்லாம் கனவா யோசிச்சிருப்போம். நம்ம போகணும், கிரவுண்ட்ல இறங்கி போகணும், 6 அடிக்கணும், அப்படியே எல்லாம் நம்ம பேரை சொல்லி கை தட்டணும்னு எல்லாம் ஆசைப்பட்டிருப்போம். அந்த மனுஷன் நம்மளோட கனவுல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியவன்ஷி. ஒரு பிளிட் ஸ்ட்ரீக் நாக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்ல இருந்து ஜெய்ஷ்வால் தான் அந்த ஒரு ஃபயர் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஜெய்ஷ்வாலுக்கு ஒரு கேட்ச் வேற விட்டாங்க. ஸோ அது வேற ஒரு மேட்ச் காஸ்டா இருந்தது. பட் வாட் அ கேம்! என்ன ஒரு சம கேம்! எதுவுமே ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸே இல்லை. எல்லாமே ஒரு மோரார்லெஸ் ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட்ஸா தான் ஆனாரு. கன்வென்ஷனா தான் இருந்தது எல்லா ஷாட்ஸும். மேபி ஒரு சில பால் கொஞ்சம் மிடில் பண்ணாம இருக்கலாம், ஒரு எட்ஜ் அந்த ஃபால் ஷாட்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் இட் வாஸ் ரியலி அ பிளசன்ட் டு வாட்ச் சூரியவன்ஷி பிளேயிங். அண்ட் குஜராத் டைட்டன்ஸ்க்கு இது ஆக்சுவலா ஒரு வேக்கப் கால். நீங்க சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், பட்லரையே நம்பி இருந்தீங்கன்னா 210 அடிச்சாலும் சில சமயம் சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு வேக்கப் கால். பட் இன்னும் எனக்கு ஐ வாண்ட் ஜிடி டு சோக். ஒரு 14 for 3 அடிச்சு ஒரு 120 130 ஒரு மேட்ச் தோத்து போனாங்கன்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மேபி கில் ஃபீல்டுல இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா பேக் ஸ்பேசம்னு சொல்லிட்டு அவர் இம்பாக்ட் சப்பா வெளில போயிட்டாரு. பட் மோஸ்ட்லி இது எக்ஸ்பெக்ட் பண்றதுதான். ஜிடி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப ரிலே ஆகி இருக்காங்க. இது இன்னைக்கு இதுவாச்சு. கரீம் ஜெனத் ஆக்சுவலா இன்னைக்கு நல்ல பவுலர் தான். அந்த பையன் ரொம்ப அடிச்சிட்டனால என்னால கரீம் ஜெனத்தை பெருசா டிஃபெண்ட் பண்ண முடியல. சம அவர் ஆக்சுவலா நல்ல ஒரு இல்ல அவங்க ஆக்சுவலா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றாங்க போல. எல்லா ஃபாரினர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்ட் 2 கேம் ஆட்டாரு. மோஸ்ட்லி குவாலிஃபைடு தான் அப்படிங்கறனால மேபி ஒரு மேட்ச் சான்ஸ் எடுத்து பார்ப்போம், சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு கரீம் ஜெனத்துக்கு கொடுத்துருக்காங்க போல. அவர் ஆக்சுவலா நல்ல பேட்ஸ்மேன் தான். அவரை கொஞ்சம் மேல இறக்கி விட்டுருக்கலாம், பட் இறக்கி விடல. நீங்க கரீம் ஜெனத்தோட ஆப்கானிஸ்தான் நம்ம இந்தியா கூட அண்ணன் டூர் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சூப்பராகவே ஆடி இருப்பாரு. பட் அவங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்கு. இன்னும் இவர் கூட இருக்காரு, இன்னொரு பிளேயர் அனுஜ் ராவத்தோ யாரோ ஒருத்தர் கூட இருக்காரு. மேபி அவரை கூட மிடில் ஆட விட்டு அவங்க ட்ரை பண்ணலாம். பட் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்லாப்பியா தான் இருக்கு. இன்னும் சோக் ஆகல. பட் அது இப்ப பிளே ஆஃப்ஸ்ல போய் சோக் ஆனா கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா இன்னொரு லீக் மேட்ச்ல ஏதாவது ஒரு இல்ல சோக் ஆயிட்டாங்கன்னா
that would be better for Gujarat Titans. And hats off to RR. என்னதான் வந்து மேத்தமெட்டிக்கல் சான்சஸ் தான் இருக்குன்னாலும் ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவா விளையாண்டாங்க. பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கு. குட் டு சி RR நாட் பாட்லிங் a chase after hitting so much of runs in the power play. பவர் பிளேல 80-60 அடிச்சு தோத்து போயிட்டு இருந்தாங்க. பட் ரியலி ஹாப்பி ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் ரியலி ஹாப்பி என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்துட்டு சரியா போயிருக்குன்ட்டு. ஸோ ஓவர் டு யூ ரேவந்த். கண்டிப்பா 2 பேருமே நல்லா சம்மரைஸ் பண்ணீங்க. என்னோட இனிஷியல் தாட்ஸ் என்னன்னா, அவங்க ஒரு ரெண்டுல எப்பயும் போல சாய் சுதர்ஷன் வந்து அந்த ஆங்கர் ரோல் விளையாண்டாரு. இன்னைக்கு சுப்மன் கில் வந்து நல்லா டச்ல இருந்தாரு. ஸோ நல்ல டோட்டல் தான், நல்ல வின்னிங் டோட்டல் அப்படின்னு நினைக்கும் போது ஐ திங்க் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். ஸோ ஐ திங்க் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. ஜிடியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. மேபி அந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேட்ச் வந்து பட்லர் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கலாமோ. ஏன்னா இந்த மாதிரி சேஸ் அவங்க பெருசா பண்ணது இல்லை. ஏன்னா 180 190 போது 6 ஓவர்ல 65 இருக்கும்போது அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்க பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் கேர்லெஸ். ரியான் பராக் ஒரு கேர்லெஸ் ஷாட் அடிச்சு அவுட் ஆவாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ராணா வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போவார், இல்லைன்னா அவரும் ப்ரெஷர்ல அவுட் ஆயிடுவாரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு அவங்க பேட்டிங் லைனப். ஸோ அந்த ஜெய்ஸ்வால் கேட்ச பிடிச்சிருந்தா மேபி பேட்டிங் ட்ராக் நீங்க பேட்டிங் பால் வந்து நல்லா பேட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு, மேபி ஒரு ப்ரெஷர் போட்டிருக்கலாமோ அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். மெயினா வந்து இந்த பவர் பிளே தாங்க. ஒரு இஷாந்த் சர்மா மாதிரி ஒரு பவுலரு 28 ரன் அடிச்சிட்டாரு, யாரு, வைபவ் சூரியவம்சி. அதுக்கப்புறம் வந்து இந்த வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்தாங்க. அவரும் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டு ஒரு ஓவர் 21 ரன். அந்த ஒரு இதுலதான் அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ சேஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. குட் ஸ்டார்ட் பை ஜெய்ஸ்வால் அண்ட் வைபவ் சூரியவம்சி. ஆனா அந்த 28 ரன் அடுத்த ஓவர் 21 ரன் அந்த ஒரு இதுலதான் வந்து மொமெண்டம் அப்படியே விட்டுட்டாங்களோன்னு எனக்கு ரொம்ப தோணுது. ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. லைக் ரஷீத் கான் தான் ஆன்ஃபீல்ட் கேப்டனு, ஒண்ணுமே பண்ண முடியல. 28 ரன் 100 டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட ஒரு பவுலரு 14 வயசு பையன் வந்து 28 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் 21 ரன். அங்கேயே வந்து பாதி மேட்ச் 50% ஆஃப் மேட்ச் வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு 4 to 5 பவுலர்ஸ் மேல ரொட்டேட் பண்ணிட்டாரு ரஷீத் கான். அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதான் என்னோட இனிஷியல் தாட். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸோட குஜராத் டைட்டன்ஸோட பேட்டிங் போயிடலாம். பிரபு, உன்னோட தாட்ஸ் ஆன் குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங்? இல்ல, அவங்க அதே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. நாங்க வந்து அந்த டாப் 3 தான் நம்பி இருக்க போறோம். அது வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஏன்னா சாய் சுதர்ஷன் ஆடின நாக்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா 39 of 13 ஆடினாரு. அதுவே வந்து ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா மேட்ச் காஸ்ட் பண்ணும். இன்னைக்கு அந்த பட்லர் அந்த 26 பால் 50 அடிச்சனாலதான் உங்களுக்கு இந்த ஸ்கோரே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பட்லரும் ஃபெயில் ஆயிருந்தாரு அப்படின்னா இது பெரிய ஸ்கோராவே வந்திருக்காது. கில் தான் ரொம்ப நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் வந்து இன்னைக்கு சாய் சுதர்ஷன் லைட்டா இது பண்ணிடுச்சு. அடுத்து கில்லுக்கும் அது வந்துருச்சுன்னா ஒரே மேட்ச்ல டாப் 3 ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவங்க மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தெரியல. ராஜஸ்தான் இவங்க SRH-ஓட 15 for 2 இருந்தாங்க, RCB-யோட 25 for 2 இருந்தாங்க. பட் 25 for 2 ஓகே. ஒரு 3 போனதுக்கு அப்புறம் நேத்து RCB எப்படி 3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் அங்கே இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா மேபி சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். RCB கிட்ட அந்த பேட்டிங் இருக்கு, அவங்க 25 for 3ல இருந்து வின் பண்ணலாம். ஜிடினால அதை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற நேத்து நடந்த மேட்ச் இன்னைக்கு நடந்த மேட்சையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேபி RCB வந்து டாப் 2ல குவாலிஃபை டாப் 2ல ஃபினிஷ் பண்ணி GT 3ல வந்துருவாங்களோ அப்படின்னு தோணுது. பிகாஸ் இந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் இருக்கிறதுனால மேபி அவங்க ஏதாவது பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஏதாவது ட்ரை பண்ணணும். இல்ல வாஷிங்டன் சுந்தருக்கு, ராகுல் திவாட்டியாக்கு கொஞ்சம் மேட்ச் டைம் கொடுக்கணும். ஏன்னா ராகுல் திவாட்டியா வந்து உங்களுக்கு 16th ஓவர்ல வந்து விளையாடுற ராகுல் திவாட்டியா வேற, 10th ஓவர்ல வந்து விளையாடுற ராகுல் திவாட்டியா வேற. சோ மேபி அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கிஷோர் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அக்ரி வித் யுவர் பாயிண்ட்ஸ். அதேதான், அவங்க கண்டிப்பா பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். மணிபால் நம்ரோ இருக்கட்டும், அனுஜ் ராவாட்டா இருக்கட்டும், இல்லையா வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கானும் இருக்கிறாரு. ஷாருக் கான், அதுக்கப்புறம் திவாட்டியா, இவங்க 3 பேருமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10th ஓவர்ல 8th ஓவர்ல இருந்து விளையாடி பார்க்கணும். அப்படி பண்ணாம போயிட்டாங்கன்னா நம்ம சேனல்ல பேசிட்டே இருக்கும். குரூப்லயும் சரி, பேனலிஸ்டும் சரி, கண்டிப்பா இது மிஸ் அவுட் ஆகி குவாலிஃபயர் 1 இல்ல குவாலிஃபயர் எலிமினேட்டரோ எங்கேயோ ஒன்றுல வந்து மாட்டிக்கிட்டு அங்க மிஸ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவ்வளவு ஒரு நல்ல டீம் சொதப்பிட்டாங்களே இந்த மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான். என்னோட தாட்ஸ் என்னன்னா, ஸோ ஐ திங்க் எப்பயும் போல அந்த சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கிலோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு. ஆனா நீங்க பிரபுராம் சொன்ன அதே பாயிண்ட்ஸ் தான் எனக்கும். அந்த சாய் சுதர்ஷனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து இன்னைக்கு 130 தான் விளையாண்டுருக்காருங்கும் போது போக போக அது எப்படி மேட்சை அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது வந்து கொஞ்சம் கொஸ்டினா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பேட்டிங் ட்ராக்கு
ஸோ நல்லா அடிச்சு போட்டு பழந்துட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இதே வந்து ஒரு 185 அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாக் விளையாண்டாங்கன்னா அது எப்படி காசு ஆகும்னு தெரியல. ஏன்னா இந்த மேட்ச் குரூஷியல் சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மேட்ச் அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு மாறிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச என்னமோ ரேவந்த் கண்டினியூ பண்ணாங்க. ஸ்டக் ஆயிட்டாரு போல. அதான் அந்த ஒரு இதுதான் வந்து பேட்டிங் கொலாப்ஸ் அந்த மிடில் ஆர்டர் தான் பேசின மாதிரி. மேபி மஹிபால் லோம்ரோர் வந்து இன் பிட்வீன் ஆடினார்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அனுஜ் ராவத் தெரியாம சொல்லிட்டேன். மஹிபால் லோம்ரோர் தான். ஏன்னா ஆர்சிபிக்கே அவர் வந்து நல்லா ஆடி இருக்காரு. தேங்க்ஸ் கிஷோர் ப்ரோ எடுத்து கொடுத்ததுக்கு. மேபி மஹிபால் லோம்ரோரை கொஞ்சம் ட்ரை பண்ணலாமோ. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்ப மஹிபால் லோம்ரோர் எடுக்கணும்னா அந்த ஷாருக் கான் டிவாட்டியா மேலதான் கை வைக்கணும். ஷாருக் கான் டிவாட்டியா தான் அவங்களுக்கு பினிஷர்ஸ். அந்த இவங்க 3 பேர் அடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஷாருக் கான் மேல ரிலே ஆறனால தான் பிரச்சனை. பட் பாப்போம் மஹிபால் லோம்ரோர் ரைட் ஆப்ஷன். ராஜஸ்தானோட பவுலிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் கொஞ்சம் பூரா தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அந்த யுத்வீர் வந்துட்டு இன்னும் பெட்டரா போட்டுக்கலாமோ? ஆமா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னே புரியல. அங்க ஒரு அவ்வளோ அது விக்கியும் சொல்லி இருக்கான். போன சீசனும் அவரை பேக் பண்ணல. இந்த சீசன் அவ்வளோ நல்லா போடுற ஒருத்தரை வச்சுக்கிட்டு எதுக்கு யுத்வீரை எடுத்துன்னு துஷார் தேஷ்பாண்டே ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் தள்ளினீங்க. திடீர்னு ஒரு மேட்ச் யுத்வீரை சேர்த்தீங்க. மறுபடியும் இப்போ துஷார் தேஷ்பாண்டே ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால யுத்வீரை உள்ள போடுறீங்க. அப்ப அந்த பையன் எதுக்கு? அந்த பையன் வேற ஏதாவது டீம்லயா சாடி இருப்பாரோன்னு தான் ஃபீல் ஆகுது எனக்கு. நல்ல போலர், இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியல. சந்தீப் சர்மாவாலே ஒழுங்கா போட முடியல. இன்னைக்கு ஏதோ தீக்ஷனா போட்டு ஒரு 2 விக்கெட் கழட்டாம போனாருன்னா அசரங்க அவரும் செம்ம அடி. ஒரு ஃபர்ஸ்ட் 3 நல்லா தான் போட்டாரு. லாஸ்ட் ஓவர் அடிச்சிட்டாங்க. தீக்ஷனா போட்டு அந்த 2 பேர் ஓப்பனர்ஸ் கழட்டாம இருந்தா மேபி 230 240 கூட போயிருக்கும். அப்படியே திருப்பியும் அடிச்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஆட்டத்துக்கு. ஸ்டில் வந்து ரொம்ப ஊரா இருக்கு. சந்தீப் சர்மா என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாரு. முன்னமாலாம் வைட் யாக்கர்ன்ற பாலே இல்ல. ஒரு 2 மேட்ச் அடிவாங்க நீங்க ஒத்துக்கிறேன். ஒரு மேட்ச் ஒரு டீசெண்டா போட்டீங்க. இந்த மேட்ச் சுத்தம். சரி என் தலைவன் போட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பட்டா போட்டாரு, பரவாயில்ல. அப்புறம் ஏதாவது லாஸ்ட் காப்பாத்தி அவர் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் டீசெண்டா போட்டான்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. 49 ஒரு விக்கெட் டீசெண்டா போட்டதா? 4 ஓவர் 49 கொடுத்து ஒரு விக்கெட் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க? தீக்ஷனா 4 ஓவர் 35, யுத்வீர் 3 ஓவர் 38, சந்தீப் சர்மா 4 ஓவர் 33, அசரங்கா 4 ஓவர் 39. இதுல வந்து ஹையஸ்ட் எக்கானமின்னு பார்த்தா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி உங்க தலைவர் தான் வந்து 4 ஓவர்ல 49 ரன் கொடுத்து ஓகே. எனக்கு டீசெண்டா தான் சரி. இல்ல அவங்க பேட்டிங் அந்த மாதிரி பவர் பேட்டர்ஸ் ஒன் பேட்னு ஒத்துக்கங்க. ஒன் பேட் டே ஒத்துக்கங்க. இல்லனா விட மாட்டேன். ஒன் பேட் டே ஓகேவா? ஓகே அப்போ ஒன் பேட் டே டீசெண்டா நோ. எங்க பவர் பிளேல விக்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. அது ஃபேக்ட் தான். இப்போ சிராஜ் வரலாமா? சிராஜை பத்தி பேசினா தெரியும். அந்த பவர் பிளே விக்கெட் எடுக்கல. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியல. 2 கேட்ச் டிராப் பண்ணாரு, மிஸ்ஃபீல்ட். அந்த மாதிரி தான் இவரும். நான் பேட்டே தான் இல்லன்னே சொல்ல. நீங்க டிஃபெண்ட் பண்ணி எனக்கு ஒண்ணும் கிடைக்காது. டீசென்ட்னு சொல்லக்கூடாது. டீசென்ட் நோ. இல்ல நான் ஸ்கோர் கார்டுல இல்ல நான் 49 கவனிக்காம போயிட்டேன். நான் கொஞ்சம் கம்மியா இருந்து கொடுத்தாரு நினைச்சிட்டேன். 49 அதிகம்டா. இல்ல ஸ்டாட்ஸ் தப்புங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ரேவன் சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்களே. எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமுக்கும் ஒரு பேட் டே வரும். எல்லாம் டாப் டீமா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு மேட்ச் பயங்கரமா இந்த மாதிரி அடி வாங்குவாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி பெருசா டெஸ்ட் ஆகாம இப்பயே டெஸ்ட் ஆனது ஓகே. நிறைய தோணும் லைக் என்ன எங்க தப்பா போச்சு, என்ன பவுலிங் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்ல நம்மளே கூட குரூப்ல பேசிட்டு இருந்தோம் சாய் சுதர்சன் 1 down வரலாமா. ஏன்னா அப்படிதான் 1 down தான் வந்துட்டு இருந்தாரு. ஸோ கில் அண்ட் சகாலாம் ஒரு போகணும் 1 down தான் வந்துட்டு இருந்தாருக்கும் போது எப்படி மறுபடியும் பேட்டிங்ல சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இது நிறைய விஷயத்துல நிறைய கொஸ்டின்ஸ் இது வந்து ஆசிஷ் நெஹ்ராக்கும் சுப்மன் கில்க்கும் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எப்படி இந்த மேட்சை விட்டோம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலிங் சைடு அவங்க தான். ஸோ இன்னைக்கு பயங்கரமா அடி வாங்கிட்டாங்கும் போது நிறைய கொஸ்டின் பவுலிங் வந்து அவங்க நினைப்பாங்க, நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணுது. இல்ல ஆக்சுவலா எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா ரஷீத் கான்ட்ட வந்து அந்த ஒரு கேப்டன்சி அந்த பவுலிங் ரொட்டேஷன்னால தான் ப்ராப்ளம் வந்துருச்சோ அப்படின்னு தோணுது. மேபி கொஞ்சம் பவுலிங் ரொட்டேஷன் பெட்டரா பண்ண. ஆனா அவங்க அடிக்க என்ன பண்ண முடியும்? அவர் மட்டும்தான் தனியா போட்டிருக்காரு. 4 ஓவர் 24 ரன் கொடுத்திருக்காரு. பட் தெரியல மேபி சுப்மன் கில்லோட ஆப்சன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கா, அது கூட ஒரு இதுவா இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அந்த ஒரு
இதுதான் அந்த கேட்ச் மிஸ் தான் வந்துட்டு அப்படியே மேட்சை மாத்தி விட்டுச்சு. மேபி அந்த கேட்சை பிடிச்சிருந்தா வைபவ் சூரியவன்ஷினால இந்த ஒரு ஃபாஸ்டா அடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. மேபி கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு, பவர் பிளேல விக்கெட் விட்டோம், கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணலாங்கிற மாதிரி. இது எல்லாமே வந்து ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். பட் எனது அடிச்சிருந்தாருன்னா, அவர் அடிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பா அடிச்சு ஜெயிக்க வச்சிருப்பாரு. பட் அந்த ஒரு இதுதான் அவரோட 69 ரன் இப்ப எடுத்துட்டாலுமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். டிசி வந்து சாரி ராஜஸ்தான் வந்துட்டு லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 18, லாஸ்ட் ஓவர்ல 9 கூட சேஸ் பண்ண முடியாம இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது மேபி அந்த கேட்ச் வந்துட்டு நிறைய இம்பாக்ட் ஆயிருக்கும். பட்லர் இந்த சீசன் கொஞ்சம் கீப்பிங் எரர்ஸ் நிறைய பண்றாரு. எல்எஸ்சியோட ஒரு ரன் அவுட் மிஸ் பண்ணாரு, அதுதான் காஸ்ட் பண்ணிச்சு டேவிட் மில்லரை. இன்னொரு மேட்சும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கேட்ச் ஒன்னு டிராப் பண்ணாரு. ஃபில் சால்ட் கூட ஆக்சுவலா ஒரு கேட்ச் விட்டாரு, அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. பட் அந்த மேட்ச்ல ஒரு கேட்ச் விட்டாரு. கொஞ்சம் பட்லர் ஒரு மாதிரி தான் இருக்காரு விக்கெட் கீப்பிங்ல. சோ அதுவுமே கொஞ்சம் காஸ்ட் பண்ணிடுச்சு. இஷாந்த் சர்மாலாம் நம்மளாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த பையன் வந்து அப்படி அடிக்கிறான் அப்படிங்கிறப்ப இஷாந்த் சர்மா அவரோட வெப்பன், அவரோட ஆர்மரியில இருக்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாரு. ஒரு ஸ்லோயர் ஷார்ட் பால் ட்ரை பண்ணிட்டாரு, அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டாரு. எது பண்ணாலும் அந்த பையன் அடிச்சிட்டாங்கனால சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு சிராஜா இருக்கட்டும், இஷாந்த் சர்மாவா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், எதுவுமே பண்ண முடியாது. பிரசித் கிருஷ்ணாக்கு ஏதோ ஒன்னே ஹாப்பியா இருக்கலாம்னா அந்த பையனை வந்துட்டு அந்த யார்கர் போட்டு பவுல்டு எடுத்ததுதான். அது ஒண்ணு மட்டும்தான் பிரசித் கிருஷ்ணாக்கு ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் சொல்லுங்க. ராஜஸ்தான் இங்க இருந்து ஏதாவது ஒரு 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 டாப்ல ஒரு 5th ஒரு 6th முடிக்கிறதுக்காவது வாய்ப்பு இருக்கா? அண்ட் இன்னொரு கொஸ்டின் 2 பேருக்கும். அடுத்த வருஷம் சஞ்சு சாம்சன் வந்துட்டாருன்னா வைபவ் சூரியவன்ஷி நம்பர் 3 வருவாரா, இல்ல சஞ்சு சாம்சன் வந்து அவரோட டவுன் இறக்கிட்டு ஆடுவாரா? ரேவந்த் சொல்லுங்க, அடுத்து கிஷோர் ப்ரோ சொல்லட்டும். இல்ல நீ சொன்ன லைக் இந்த மாதிரி எல்லா மேட்சும் சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு 5th or 6th பொசிஷன் முடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த டீம் அந்த டீமோட பவுலிங் லைனப் வச்சு அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாது. சேசிங்ல ஓப்பனிங் வந்து நல்லா ஃபயர் ஆச்சுன்னா ஒரு 5th இல்ல 6th பொசிஷன்ல முடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த டீம் வச்சு இந்த டீமோட பவுலிங் வச்சுட்டு அவங்களால கண்டிப்பா வந்து 200 அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ வித் நாட் லைக் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் 3 வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரியான் பராகா இருக்கட்டும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காருங்கும் போது எனக்கு தெரிஞ்சு சஞ்சு மாதிரி ஒரு கேப்டன் வந்து வைபவ் சூரியவம்சியை வந்து கண்டிப்பா ஓப்பனிங் தான் அனுப்புவாரு. அடுத்த வருஷமும் வைபவ் சூரியவம்சி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், சஞ்சு சாம்சன் கம்ஸ் அட் பிளேஸ் ஆஃப் 3 தான் எனக்கு தோணுது. கிஷோர் ப்ரோ உங்க தாட்ஸ்? கிஷோர் ப்ரோ இல்ல, அவங்க 2 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து 50-50 தான் இருக்காங்க. ஸோ அதனால அவர் சொன்ன மாதிரி 200 அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்களா? அதுவும் கஷ்டம் தான். அதே மாதிரி ஆப்போனன்ட் டீம் இந்த ஒரு மேட்ச்க்கு கிளிக் ஆயிடுச்சு. 3 மேட்ச் பார்த்துட்டோம். 180, 170, 6 balls 9s அதெல்லாம் சேஸ் பண்ண முடியாம விட்டுருக்காங்க. ஸோ அதுலயும் அதே மாதிரி தான். ஒரு மேட்ச் 200 கிளிக் ஆனால அடுத்த வர 6 மேட்சோ 5 மேட்சோ கிளிக் ஆகுமானா இல்லை. மேபி ரொம்ப அது மேத்தமெட்டிக்கல்ல தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் முடிப்பாங்களான்றது எனக்கு பிலீஃப் இல்லை. அதுக்கப்புறம் கம்மிங் டு சூரியவன்ஷி, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சாம்சன் 1 down ஆடுவார்னு நினைக்கிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் பிரான்சைஸ். ஏன்னா பிரான்சைஸ் என்ன வேணா பண்ணுவாங்க. 10th பவுலரை கூட ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க, ஓப்பனிங் ஆடுறவரை கூட 7th down இறக்கி விடுவாங்க. அது என்ன வேணா பண்ணலாம். அதனால ஒரே ஒரு மேட்ச் ஜோஃபர் ஆர்ச்சரை இறக்கி விட்டாங்க ஓப்பனிங், உடனே அதை வச்சுக்கிட்டு என்ன வேணா நடக்கும் பிரான்சைஸ் பத்தி. ஸோ அதை ரூல் அவுட் பண்ணிடல நான். அதுக்கப்புறம் கம்மிங் டு ஃபர்ஸ்ட் குஜராத்தோட பவுலிங் பத்தி பேசணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 பவர் பிளேயர் 2 ரைட் ஹேண்டர்ஸ் இறங்கி டிமன் அடிக்கிறாங்கனாவே பவுலர்ஸ் யோசிப்பாங்க. இங்க இருக்கிறது 2 லெஃப்ட்னாவே கட்டா மாதிரி அடிப்பாங்கன்னு அர்த்தம். அதுல 2 பேரோட பேட் ஃப்ளோவும் ஷாட்ஸும் என்னென்னவோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து கை வரல. எனக்கு அதுவே நீ நல்ல ஸ்விங் பவுலரியா, உன்னை நம்பிதான் என் டீமே இருக்கு. நீங்க பவர் பிளேல ஏதாச்சும் விக்கெட் எடுத்தா மட்டும்தான் பின்னாடி வந்து பிரசித் கிருஷ்ணா சப்போர்ட் பண்ணுவாரு, ரஷீத் கான் சப்போர்ட் பண்ணுவாரு. முதல்ல உள்ள 2 wide, ஒரு 4, ஒரு 6 அட்லீஸ்ட் 11 runs போயிடுச்சு. ஜெய்ஸ்வாலுக்கு போட முடியுது, தம்பிக்கு போட முடியல. ஏன்னா கை வர மாட்டேங்குது. தம்பிக்கு 2 wide போட்டுன்னு இருக்காரு நம்ம ஆளு, அங்கேயே காலி. அதுக்கப்புறம் அங்கிள் போட்டாரு ஒரு கேட்ச். அதோட வேற பட்லர் சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் 10th over வந்துட்டாரு. ஒரு 60 ball பேட்டிங் ஆடி இருக்காரு, 50 run அடிச்சிருக்காரு. வயசு 34. கொஞ்சம் யோசிக்கணும் எப்படி கீப்பிங் வந்து 20 over நிக்க முடியும்னு. இது எல்லாருமே தான் ஏஜ் கண்டிப்பா இது ஃபேக்டரா இருக்கும். அப்படிப்பட்ட கேஎல் ராகுலே வந்து அந்த மாதிரி ஃபுல்லா ஆட்டு போனோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வராரு. கொஞ்சம் அபிஷேக் போற உள்ள நின்றுட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து உள்ள நிக்கிறாரு. ஒரு மேட்ச் ஆச்சு. ஸோ கண்டிப்பா வேற வழி இல்லாம நீ அனுஜ் ராவத் தான் உள்ள போடணும். நான் யோசிச்சிருந்தேன் பேக்கப் கீப்பர் யாருன்னு. கஷ்டங்க, நம்மளுக்கு தெரியுங்க, விளையாடாம வந்திருக்கோம். கண்டிப்பா ஃபுல்லா ஆட்டெல்லாம் வந்து 26 பால் தான் பேட்டிங் ஆனாரு.
10 ஓவர் ஆடி இருக்காருல, ஓடி இருக்கிறாருல, ஓடாம இருந்திருக்காரு. இல்ல ஏங்க இது தெரியாதா உங்களுக்கு? நீங்களே சரி, இப்போ 20 ஓவர்ஸ் கீப்பிங் நின்று வராரு, திடீர்னு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இல்ல செகண்ட் ஓவர்லயே விக்கெட் வந்துச்சுன்னா உள்ள போய் நின்னா கஷ்டமா இருக்கும்ல. நம்மளுக்கு தெரியும் ஏஜ் ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சின்ன பையன் இல்ல, அவர் ஒரு 2-3 வருஷமா கீப்பிங்கும் பண்ணல. இல்ல அவர் ஒரு 2-3 வருஷமா கீப்பிங்கும் பண்ணல, அவர் அவங்க டீமுக்கும் கீப்பிங் பண்ண மாட்டாரு. சோ ஒரு ப்ரொஃபஷனலா பண்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளோல இல்ல, எனக்கு அதான் தோணுது. மேபி அதெல்லாம் மிஸ் ஆகுது. பேக்கப் பார்க்கலாம், பேக்கப் இல்ல. அதுக்கப்புறம் அங்க இவங்க என்ன மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, நேரா பயங்கரமா யோசிப்பாரு. அவர் ஒரு 2-3 மேட்ச் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏன் லெஃப்ட் ஹேண்ட் என்ன இப்போ அவங்க டீம்லயே வந்து ஒரு விக்கெட் டேக்கர் போலாம் சாய் கிஷோர் தான் இருக்காரு, கொடுக்க வேண்டியது கொடுக்கவே இல்லை. கமெண்ட்ரிலேயே சொல்லி இருக்காங்க, பரவாயில்லங்க நீ சாய் கிஷோர் போட்டு கொடுக்க வேண்டியதுன்னா, ஹூ நோஸ் 2 பேரும் யாராச்சும் ஒருத்தர் கைட்டு இருக்கலாம். அவரு அது ஏன் ட்ரை பண்ணவே இல்லை, கொடுக்கவே இல்லை. லாஸ்ட்ல ஒரு ஓவர் கொடுத்தாங்க, கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கோம், சொல்லுவாங்க கொடுத்தாங்க, என்ன பண்ணிட்டான் 16 இல்ல, வாய்ப்பு இல்லை. முதல்ல கொடுக்காம முதல்ல எல்லா போலர்ஸ் அடி வாங்கிட்ட பிறகு அடுத்ததுல அங்க வந்து இன்னொரு இந்த போலர் கிட்ட போட்டு அவர் ஒரே அடிக்கணும் அடிப்பாங்க. மேபி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் எரர்ஸ் சரி பண்ணலாம். லெப்டுக்கு ஆஃப் ஸ்பின் யோசிச்சிங்க, ஆனா அந்த பையன் கவர்ஸ்ல எல்லாம் தூக்கி அடிக்கிறாரு, அப்ப ஆஃப் ஸ்பின் போட்டா மட்டும் என்ன பண்ண முடியும்? அதுக்கு இல்ல அவரு ட்ரெடிஷனல் ஆஃப் ஸ்பின்னர் இல்ல, அவர் ஒரு மாதிரி இந்த இதுதான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போடுவாரு, கொஞ்சம் ஃபாஸ்டிஷா. பட் மேபி சாய் கிஷோர் ஆக்சுவலா நல்ல ஆப்ஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாய் கிஷோர் கொஞ்சம் ஃபிளைட் பண்ணுவாரு, அதனால விக்கெட் பர்ச்சேஸ் நல்லா இருக்கும். அது கரெக்ட், பவுண்டரியும் தூரம் பக்கத்துலலாம் இல்ல, 2 எண்டுமே தூரமா தான் இருக்கு. அதுவே ரொம்ப சூப்பரா இருந்தது. மேபி ஏறி இருக்கலாம், ஏன்னா அது ஒரு சில ஷாட்ல ஏறிச்சு, லைன் கிட்ட தான் வேண்டது, ஆனா பேஸுக்கு போயிடுச்சு. இவர் பேஸும் கம்மியா போடுவாரு, மேபி முன்னாடியே கூட வேண்டது. நான் 2 பேருக்குமே தான் சொல்றேன். பட் 2 பேரும் அன்எக்ஸ்பெக்டடா பிளே பண்ணாங்க, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. 2 மேட்ச் அவுட் ஆயிருக்காரு, அந்த 2 மேட்சுமே ஆட முடியாத பால். அப்போ சூரிய வன்சியா ஆட முடியாத பாலை போட்டு தான் விக்கெட் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நான் ஏதோ ஒயநாத்திரமா போட்டேன் இல்ல. இன்னைக்கும் யாருக்கு போன மேட்சும் பாருங்க, ரொம்ப கஷ்டம். அது அவர் பேட்டும் தப்பா விட்டாரு. யார்கிட்ட அவுட்? புவனேஸ்வர் குமார் நல்ல பவுலர், இன்னைக்கு யார்கிட்ட அவுட்? சோ அவர் அவ்வளவு சீக்கிரமா அவுட் ஆகிற மாதிரிலாம் தெரியல. அவரா விக்கெட் த்ரோ பண்ணோம், இல்ல நல்ல பால் தான் அவுட் ஆகணும். அதனால அவங்க 2 பேரும் கழுத்துனா மட்டும்தான் மேட்ச் கையில, எந்த டீமா இருந்தாலும் இதுக்கப்புறம் அவ்வளவுதான். ரேவந்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜிடி பவுலர்ஸ் பத்தி? இவங்க இந்த ஜிடி பவுலர்ஸ் இந்த எரர்ஸ் எல்லாம் சரி பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி மிடில் ஆர்டர்ல இஷ்யூவா இருக்காங்க. அந்த மிடில் ஆர்டர் இஷ்யூ வச்சுட்டு இந்த எரர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிட்டோம்னா மட்டும்தான். ஏன்னா அவங்க கிட்ட இன்னும் பெஞ்ச் செக் பண்ணவும் இல்ல. பவுலிங்ல பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த 11 வச்சுதான் வந்தாகணும். அர்ஷத் கான் இல்ல கேஜ்ரிவாலும் அர்ஷத் கானை பாக்குறப்போ இஷாந்த் சர்மா தான் பெட்டர் ஆப்ஷன். சோ அதையும் எதுவும் பண்ண முடியாது. சோ இந்த கெஜ்ரிவால் அவர் வேற சொல்லாதீங்க அது இதுவாயிரும். சரி, குல்வன்ட்டும் ஒர்க் ஆக மாட்டாரு. சோ அங்கிள் தான் பார்த்து செய்யணும். டீம் நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கு. மேபி இப்ப சொல்லலாம் இந்த மேட்ச் தோட்டனால உள்ள வராம போயிடுவாங்க அப்படிலாம் யாராச்சும் பேசினா வாய்ப்பே இல்லை. 5-2 தான் ஜெயிக்கணும். அந்த 2 வந்து அவங்க ஏதோ ஒரு டீம் இருக்கு அவங்களுக்குன்னே. கடைசி மேட்ச் ஒரு டீம் இருக்கு, இந்த 4ல 1 ஜெயிச்சா கூட கடைசி மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. அந்த டீம் ரெடியா இருக்கு. நான் பார்த்துட்டு வந்துட்டேன் யாருன்னு, சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்களை அடிச்சு கண்டிப்பா அவங்க உள்ள வந்துருவாங்க, அது பிரச்சனையே இல்லை. சோ அதெல்லாம் எதுவும் பெருசா நினைக்க வேணாம். ரைட். ரேவந்த் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பாயில் த பார்ட்டின்னு ஏதாவது பண்ணுவாங்களா? சரி அதுக்கு போக வேணாம், இப்போ இந்த மேட்சை பத்தியே பேசுவோம். இல்ல இந்த மேட்ச்ல வந்து பவுலிங் வந்து கொஞ்சம் அந்த பவர் பிளேல வந்து அந்த சுப்மன் கில்லோட பிரசன்ஸ் எல்லாரும் நல்லா தெரிஞ்சது. ரஷீத் கானோட பவுலிங் மூவ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பவுலர்ஸ் மாத்தினாங்க. 2வது கரெக்டா அந்த 4வது ஓவர் தான் அப்படியே மொமெண்டம் மாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஓவர் வந்து கொஞ்சம் சைலண்டா போயிருந்ததுன்னா இஷாந்த் சர்மா போட்டிருந்த ஓவர், அதுக்கப்புறம் அவங்க எப்படி பவுலிங் கொடுத்துருப்பாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ரொம்ப டெஸ்பரேட்டா வந்து வாஷிங்டன் சுந்தரா கொண்டு வந்தாரு. அவரும் வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் ஆயிட்டாரு. சூரியவம்சி அடிக்கிறத பார்த்து அவரும் ப்ரெஷர் ஆயிட்டாரு. அந்த 2 ஓவர்ல அப்படியே மேட்ச் ஃபுல்லா டேக் டவுன் பண்ணிட்டாங்க. 2வது எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரபர்டா வர மாதிரி தெரியலையே. பர்சனல் ரீசன் மிட்ல ஒரு 2-3 மேட்ச் விளையாண்டு போனாரு, இன்னும் வரவே இல்லை. ஸோ அவரே முன்னாடி சொல்லியிருந்தாரு, இனிமேல் வந்து கிரிக்கெட்லாம் பேட்ஸ்மேன் கேம் ஆயிடுச்சுங்க, இதுக்கப்புறம் மிஷின் வச்சுதான் நீங்க பேட்ஸ்மேன்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வர மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இஷாந்த் சர்மாவை டேக் டவுன் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே. அதே மாதிரி டெத்லயும் கொஞ்சம் 2 டெத்லயும் அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கு, அந்த பவுலிங் இஷ்யூ இருக்கு. ஸோ இது மாத்தணும்னா வந்து பவர் பிளேல எப்பயும் போல அந்த பிரைம் சிராஜ் வந்து விக்கெட் எடுத்து ப்ரெஷருக்குள்ள போட்டாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் வில் பி டேக்கன் கேர் பை ரஷீத் கான் அண்ட் சாய் கிஷோர் இன் மிடில் ஓவர்ஸ். ஸோ இதுல மட்டும் அவங்க தப்பு
கம்மி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜிடி போலிங் வந்து பயங்கரமா அடி வாங்குமோன்னு எனக்கு ரொம்ப தோணுது ப்ரோக்ராம். இஷாந்த் சர்மா இல்லங்க சொல்லுங்க. இல்ல நான் இஷாந்த் சர்மா மறுபடியும் சொல்றேன், நான் டிஃபெண்ட் பண்ணியே ஆகும். ஏன்னா அவரு எல்லாமே ட்ரை பண்ணிட்டாரு. அவரு பிரபு சொன்ன மாதிரி ஆனா ஒரு கேட்ச் இவரு சிராஜ் ரொம்ப சொதப்பிட்டாரு. ரன் அடிச்சிட்டோன்னே அது ஒரு 2 ஸ்டெப் நல்லா போய் அவர் நல்லா பிடிக்கிறவரு, நல்லா பிடிக்க தெரியாதுன்னா கூட ஒத்துக்கலாம். ஈஸியா 2 ஸ்டெப் நல்லா வச்சு கையை நீட்டிண்டா கேட்ச் முடிஞ்சிச்சு, அங்கேயே அவுட் சூரியவன்ஷ். அதுக்கப்புறம் ஒரு எவ்வளவோ அடிச்சிட்டாரு, 100 அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அதனால வந்து அவங்க நிறைய சான்சஸ் கொடுத்தாங்க. இவரு கில்லியா வந்து பிரசன்டேஷன்ல கேட்சஸ் மிஸ் பண்ணிட்டோம்னு தான் சொன்னாரு. அதெல்லாம் ஜெய்ஷால் அவுட், இவரும் அடிக்க ட்ரை பண்ணாரு, இவரு தான் கேட்ச் அடுத்த ஓவர்ல. சோ இதையும் பிடிச்சிட்டுனாங்கன்னா அவங்க 40க்கு 2 நின்று இருப்பாங்க. இஷாந்த் சர்மா அவரு அதுல வரை இப்ப எல்லா போலர்ஸும் வந்து ஆக்ஷன் ஒண்ணு வச்சு மாட்டிருக்காங்க. அது சமீரா தான் காமிச்சிருக்காரு. சமீரா காமிச்சோடனே அந்த ஸ்விங் இப்படி கை ரிவர்ஸ் மாதிரி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரபு நீங்க. சைடு ஆம் மாதிரி சைடு கை விடுறாங்க. எல்லா போலர்ஸும் அதை ட்ரை பண்ணி இருக்காங்க. அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு. பால் வெயிட்டா இருக்காங்க. ஸ்விங்குக்கு சொல்றீங்களா இல்ல ஸ்லோயர் ஒன்னு? பால் போடுறப்ப இல்ல பால் போடுறப்ப வந்து அக்ராஸ்ல போடுறாங்க. சைடு ஆம்ல போடுவோம் நம்ம த்ரோ, ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி கை போகுது. நீங்க துஷாந்த் சமீரா அது பாத்தீங்கன்னா தெரியும். இஷாந்த் சர்மா அந்த மாதிரிதான் போட்டுன்னு இருக்கா. இனிமேல் கை மட்டும் பாருங்க. சோ அந்த மாதிரி பால் வெயிட் ஆகிறப்போ கை அந்த மாதிரி போடுறப்போ பேட் திரும்புது. பட்டாலும் இன்னைக்கே திரும்பினால்தான் ஜெய்ஷால் மாட்டினாரு. சோ அந்த மாதிரிலாம் இப்போ யோசிச்சு வந்திருக்காங்க. பவுலர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுவே எனக்கு ஹாப்பியா இருக்கு. ரபடா திரும்பி வரலாம். அவரு இப்போ பவுலர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, சலைவா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பால் வெயிட் ஆயிருக்கு. இது விக்கியும் சொன்னாரு, அஸ்வின் பேசினாருன்னு சொல்லிட்டு. பவுலர்ஸ்க்கு இப்போ நல்ல டைமா இருக்கு. அதை கரெக்டா கிராஸ் பண்ணினாவே போட்டோம். எல்லாம் நல்லா போடுறவங்களும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா ஒரு ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. அது இனிமேல் பாருங்க தெரியும். நான் செக் பண்ணின்னு இருக்கேன். அதெல்லாம் நல்லா இருக்கு எனக்கு பாக்க. நாங்க இதே மேட்சோட ரிவர்ஸ் பிக்சர்ஸ் நடந்துச்சு. சஞ்சு சாம்சன் வந்துட்டு அவுட் ஆயிட்டு போவாரு ஒரு மேட்ச். நானு சுரேந்தர் கிஷோர் ப்ரோ தான் பேசணும் அன்னைக்கு. நாங்க இதே தான் சொன்னோம். 2 பவுன்சர் போட விடுறாங்க, சலைவா கொடுத்துருக்காங்க, பாலை மாத்துறாங்க, வெட்டானான்னு சொன்னோம். அன்னைக்கு இதே கிஷோர் ப்ரோ தான் டிஃபெண்ட் பண்ணாரு எங்களை. இல்ல எப்படி அப்படின்ட்டு. இப்ப அதே கிஷோர் ப்ரோ பிச்சு இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பிச்சு தான் பேசிட்டு பவுலருக்கு அசிஸ்டன்ட் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா டீசென்ட் ட்ராக்கா கொடுங்க தான் சொன்னேன். பேட்டிங் ட்ராக்கா கொடுக்காம டீசென்ட் ட்ராக்கா கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரிலாம் வந்து பவுலர்ஸ் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆகுது. இன்னமும் இதுல டீசென்ட் ட்ராக் கொடுத்தாங்கன்னா இன்னமும் நல்லா ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஈக்குவலா ஃபைட் பண்ணுவாங்க. ஸ்டில் சின்ன கிரவுண்ட்ல வந்து மிஸ் அவுட் ஆகலாம். அதான் ஒரு பயங்கரமா டிபேட் போச்சு. ஸ்டில் ஓகே. கண்டிப்பா எனக்கும் அதேதான். இஷாந்த் சர்மா பேக் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. பேக் ஏன் பண்ணி ஆகணும்னா வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. மேபி திரும்ப குல்வந்த் கெஜ்ரிவாலியாக்கு தான் போகணும். குல்வந்த் கெஜ்ரிவாலியா இதுக்கு ரிவர்ஸ் பிக்சர்ல அவர் ஆக்சுவலா நல்லா பண்ணாரு. அவர் தான் ஹெட்மயர் விக்கெட் எல்லாம் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிரசித் கிருஷ்ணாக்கு ஒரு பேட் டே அவ்வளவுதான். பிரசித் கிருஷ்ணா வந்து அவர் நம்ம பார்த்தோம். அவர் எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த சீசன்ல. கேகேஆர்ல இருந்தப்ப, ராஜஸ்தான்ல இருந்தப்ப இருந்த ஒரு பிரசித் கிருஷ்ணா இப்ப இல்ல. ரொம்ப சூப்பரா போடுறாரு. சிராஜுமே ஒரு நல்ல பவுலர் தான். இன்னைக்கு 1 பேட்டேங்கறனால நம்ம ரொம்ப அவங்க மேல ஹார்ஷா இருக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால ஹோப்ஃபுல்லி தே வில் பவுன்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர் நெக்ஸ்ட் கேம்னு சொல்லிக்கலாம். நாளைக்கு வந்து எக்ஸைட்டிங் மேட்ச் இருக்கு. டிசி வாஸ் கேகேஆர் அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல நடக்குது. ஸோ டிசி வந்து அந்த ஒரு டாப் ஆஃப் தி டேபிள்ல இருந்துட்டு 6 on 6 எல்லாம் போயிட்டு இப்போ வந்து பாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் உங்க அப்படியே உங்க ப்ரெடிக்ஷன் அண்ட் MVP சொல்லிட்டு லைட்டா ஒரு இனிஷியல் தாட் அபவுட் ஜிடி அண்ட் கேகேஆர் சொல்லிருங்க. ரேவந்த் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசி அண்ட் கேகேஆர் மேட்ச் ஐ திங்க் இவங்க வந்து ஒரு ரெயின் எஃபெக்டட் கேம்ல இருந்து வராங்க. கேகேஆர் இவங்க வந்து ஒரு லூஸ்ல இருந்து வராங்க. எனக்கு தெரிஞ்சு டிசி வந்து அவங்க பேட்டிங் லைனப்ல கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்ப அகேன்ஸ்ட் கேகேஆர். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் நீங்க சான்ஸ் கொடுத்தாலும் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் வந்து போட்டு ஸ்பின் ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஐ திங்க் நீங்க பவர் பிளே டேக் டவுன் பண்ணணும். மிடில் 7 to 15 வந்து ஒரு பேட்ஸ்மேன் விளையாண்டு இன்னொருத்தர் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கும்போது நாளைக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் இன்னைக்கு பட்ட மாதிரியே நேற்று பட்ட மாதிரியே ஃபேப் டியூப்ளிசிஸ் நாளைக்கும் பட்டுச்சுன்னா அனதர் யூஸ் ஃபார் டெல்லி லோடிங் நான் சொல்லுவேன். ஸோ இதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். கிஷோர் ப்ரோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிசியா கேகேஆரா என்ன நடக்க போகுது? எனக்கு இந்த வாட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சொதப்புற மாதிரி தெரியல கன்ஃபார்மா டெல்லி. ஏன்னா இன்னும் 2 மேட்ச் கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க. நாளைக்கு மேட்ச் அவங்களுக்கு கன்ஃபார்ம் அவங்களோட ஹோம் கிரவுண்ட். அதனால அவங்களுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம்லாம் இல்லை. போன மேட்ச கொஞ்சம் கொஞ்சம் தப்பா ஆட்டாங்க. மற்றபடி கருண் நாயர் இன்னும் ஒரு 2 or 3 நின்றுனாருன்னா கேஎல் ராகுல் அவ்வளோ ஓவர் ஆடி இருக்க மாட்டார். அவ்வளவுதான்.
அதனால கருண் நாயர் அந்த 1 டவுன் நின்ட்டாருன்னா மேட்ச் முடிஞ்சு சீல்டு தான். பிளஸ் டியூப்ளிசிஸ் கன்ஃபார்ம் பேக் டு ஃபார்ம் வந்துருவான்னு தான் தோணுது. அன்னைக்கு அந்த மேட்ச்ல ஒரு ஜஸ்ட் மிஸ்க்கு தான் அவுட்டு. அபிஷேக் குரல் பவர் பிளே நல்லா டேக் ஆன் பண்றாரு. அவர் சொன்ன மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மிடில் வந்து அங்க புடிச்சு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்காங்க. பட் அவங்க கிட்ட பவர் பிளேக்கும் பவுலர்ஸ் இல்ல, டெத்துக்கும் பவுலர்ஸ் இல்ல. 2 மேட்ச்மே வந்து ரசல் தான் வந்து விக்கெட் எடுத்துன்னு இருக்காரு. அவ்வளவு டிராப்ல இருக்காங்க. அதில் வேற ஒரு 95 லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டார்கெட் 200 சேஸ் வந்திருக்காங்க. போன மேட்சும் அதே மாதிரி தான் 200 டார்கெட் திடீர்னு மழை வந்து நின்றுச்சு. சத்தியமா கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுவும் அவங்க ஹோம் கிரவுண்ட்னா கூட ஓகே, அங்க இருக்கிற அவுட் சேர் பண்ணி கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க. இப்ப அந்த ஆப்ஷனும் இல்ல, வெளியே விளையாடுறாங்க. அதோட அவங்க போன மேட்சே மிஸ் பண்ணிட்டாங்க. அதோட வேற அவங்கள பேட்டிங்கும் வந்து அந்த அளவுக்கு யாருமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நடந்தது. அதுல ஒரு மேட்ச் வின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த பக்கம் டெல்லியில. ஓப்பனா சொல்லலாம் இந்த சீசனுக்கு ஸ்டார்க் இருக்காரு, இவர் இருக்காரு, KL ராகுல் இருக்காரு, அக்ஷர் படேல், குல்தீப் யாதவ் இருக்காரு. அவரும் டேக் டவுனே பண்ணாம இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்னா எக்கனாமி 8க்கு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நான் கன்ஃபார்மா நாளைக்கு DC தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு கன்ஃபார்மா நான் பேட்ஸ்மேன்ல எப்பவுமே KL ராகுல் தான் சொல்லுவேன், பவுலர்ல குல்தீப் யாதவ் தான் சொல்லுவேன் MVP-ல. அதான் ஆக்சுவலா எனக்குமே வந்து DC என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணாங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அவங்க அஷ்டோஷ் சர்மாவை பிளேயிங் 11லயே வச்சிருந்திருக்கலாம். எதுக்கு அஷ்டோஷ் சர்மாவை எடுத்தாங்க வெளியிலன்னு தெரியல. மேபி அஷ்டோஷ் சர்மா இருந்து பவுலிங்ல நீங்க வேற ஒரு இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்து விளையாண்டுருக்கலாம். மேபி நாளைக்கு முகேஷை டிராப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாவே தர்ஷன் நால்கண்டே ஆடலாம் தான் நான் நினைக்கிறேன். தர்ஷன் நால்கண்டே ஒரு நல்ல பேஸ் நல்லா போடுவாரு. ஸோ அதனால மோகித் சர்மாவே சொல்லுங்க சார். பேசி முடிச்சிருங்க, நான் சொல்றேன். சொல்லிருங்க வேணாம் சொல்லிருங்க. இல்ல நீங்க தர்ஷன் நால்கண்டே மோகித் சர்மான்றீங்க. போன மேட்சே வந்து காமிச்சிருந்தாங்க, ஒரு பிராக்டிஸ் தான் பண்ணிருக்காரு. நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாவே நட்ராஜனை ட்ரை பண்ணிடலாம், பெட்டரா இருக்கும். யாருக்கும் இல்ல ஆக்சுவலா அது இன்னைக்குதான் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். மேனேஜ்மெண்டே ஒரு மாதிரி இதுவா இருக்காங்க, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி குழம்பி போயிருக்காங்க. எனக்கு இவர் சுரேந்தர் தான் அந்த இதை அமிச்சாரு. We can only play 12 players, one being an impact. If you can tell me where he fits in at this moment, you would help us. So அவங்களுக்கே தெரியல எங்க வந்து இவரை வந்து ஃபிட் இன் பண்ணலாம். கெவின் பீட்டர்சன் சொல்லியிருக்காரு எங்க அவரை ஃபிட் பண்ணலாம். எனக்கு ஆக்சுவலா அதுவே ஆச்சரியமா தான் இருக்கு. 10.25 கோடி போட்டு ஒருத்தரை வாங்கி பெஞ்ச்ல எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. நான் அதை ஆக்சுவலா டச் பண்ணணும் தான் டச் பண்ணீங்க. ஆமா, நான் அதான் கேட்கிறேன். முகேஷ் ட்ரை பண்ணி அவர் பவர் பிளேயும் போடுவாருங்க. அவர் போட்டிருக்காருங்க SRH போடாம இருந்திருக்காரு. பவர் பிளேயும் போடுவாரு, டெத்லயும் போடுவாரு. அதே மாதிரி அதுதான் அவரோடது. இல்ல 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்வீமர்ஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகுறது? இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு தட்டடா ஆடுவாரு நிறைய சீரியஸாவே. அதுக்கப்புறம் இந்த பக்கம் குர்பாஸுக்கும் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மி தான், ஈஸியா குர்பாஸும் போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அடிச்சா கொஞ்சம் ராணி அடிப்பாரு, இல்ல ரகுவன்ஷ் அடிப்பாரு. மற்றபடி நல்லா தான் இப்ப இருக்க அந்த டீமோட ஸ்ட்ரென்த்துக்கு டெட் பவுலரா கண்டிப்பா நடராஜன் இருந்தாருன்னா அனாவசியமா அந்த ரிங்குவா இருக்கட்டும், ரசலா இருக்கட்டும், வெங்கடேஷரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொஞ்சம் டேக்கிள் பண்றாரு அடிக்கூடாம. சோ அவர் பெட்டர் ஆப்ஷன். கெவின் பீட்டர்சன் என்ன மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாருன்னு தெரியல. எனக்குமே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அதை நான் எடுத்துட்டு வந்தோம்னா இருந்தேன்னா ஆக்சுவலா நான் சுத்தமா மறந்துட்டேன். நல்ல வேலை நீங்க எடுத்தீங்க, தேங்க்ஸ் கிஷோர் ப்ரோ. பட் ஒரு கெவின் பீட்டர்சன் இப்படி சொல்றது வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. ஏன்னா ஹேமந்த் பதானியே வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டா இல்ல நாங்க இதுவா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் கெவின் பீட்டர்சன் இப்படி சொன்னது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நாங்க 12 பேரை தான் வச்சு ஆட முடியும் அப்படிங்கிறப்ப. ஏன்னா உங்களுக்கு கிளியரா தெரியுது லாஸ்ட் மேட்ச் ஒரு பிளண்டர் பண்ணாங்க. எதுக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க்கு ஓவர் இருக்கும்போது முகேஷ்க்கு போனாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. மேபி கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்களா இருக்கும். ஏதாவது இப்ப இது என்ன சொல்றது, மிச்சல் ஸ்டார்க்கு வந்து பூரா பண்ணிருக்காரு, பூரா பண்ணல. மிச்சல் ஸ்டார்க்குமே லாஸ்ட் ஓவர் புடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த மேட்சும் வந்து இவர் ஒரு 10 ரன்ல போட்டு கொடுத்தாருன்னா லாஸ்ட் இல்ல இவரு இல்லங்க. நம்ம இந்தியாவோட பெஸ்ட் டெட் பவுலர் கணக்கு முகேஷ் குமார், குறைய சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டாரு. டெல்லிக்கும் போன சீசன் அது முன்ன சீசன்ல போட்டு காமிச்சிட்டாரு. அந்த பிலீஃப் வைப்பாங்க, இல்லன்னே இல்ல. பட் மிஸ் அவுட் ஆகுறப்போ கண்டிப்பா இம்பாக்ட் பிளேன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்துறீங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தா இம்பாக்ட் பிளே எடுத்து உள்ள போட்டு ஆடுவீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல. நடராஜனை தூக்கி இம்பாக்ட் பிளேயரா போடுங்க. சரி, இல்ல நடராஜனை ட்ரை பண்ண மாட்டீங்களா, வேற யாராவது ட்ரை பண்ண போறீங்கன்னா தர்ஷன் நால்கண்டேவோ ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. தர்ஷன் நால்கண்டேவோ, மோஹித் சர்மாவோ, நடராஜன், 3 பேர் ஏதாச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. வேற வழியே இல்ல. ட்ரை இல்லையா சொல்லுங்க. அவங்க ஆக்சுவலா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த 16, 17, 18th ஓவர் குடுக்கறது தப்பு பண்ணிட்டாங்க. 16th ஓவர் சமீரா போட்டு, 17th ஓவர் முகேஷ் போட்டு, 18th ஓவர் வந்து
சமீரா போட்டு 19th ஓவர் ஸ்டார்க் போட்டு திரும்ப இன்னொரு ஓவர் சமீரா போட்டிருக்கலாம். சமீரா வந்துட்டு 3 ஓவர் தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு கம்ப்ளீட்டே பண்ணல, அவரோட கோட்டா வந்து நேத்து கம்ப்ளீட்டே பண்ணலன்னு நினைக்கிறேன். துஷ்மந்தா சமீரா 3 ஓவர் தான் போட்டிருக்காரு. சோ மேபி அந்த மாதிரி கொடுத்திருந்திருக்கலாம். பட் ஏன் அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் பண்ணான்னு தெரியல. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சமீரா வந்து அடி வாங்குவாரு, நான் அது கன்ஃபார்மா சொல்வேன். உங்களுக்கே அந்த பயம் இருக்குன்னா அப்ப அவரை ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா டிராப் பண்ணுங்க. அவரை டிராப் பண்ணீங்க, நடராஜன் உள்ள போட்டுக்கோங்க, இல்லன்னா மோஹித் சர்மா உள்ள போட்டுக்கோங்க, பரவாயில்ல. நிறைய டீம் 2 ஃபாலிங் பிளே எல்லாம் வச்சிருக்காங்க. மோஹித் சர்மா ரொம்ப போர் ப்ரோ. மோஹித் சர்மா இந்த சீசன் ரொம்ப போரா போட்டுருக்காரு. யாராச்சும் அவர் என்ன சொல்லி வச்சிருக்காரு, 12 பிளேயர் தான் விளையாட வைக்க முடியும், எங்க யூஸ் பண்ண அப்படின்றாருல. அதுக்காக நீங்க நடராஜன் உள்ள போடுவோம், சமீராவே டிராப் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அவர் ஒன்னும் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இல்ல, ஏதோ நெட்ஸ்ல நல்லா போட்டிருக்காரா இல்ல ஓபன் நெட்ஸ் மேட்ச்ல நல்லா போட்டாரா தெரியல, அதை வச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சூப்பரா போட்டிருக்காரு. இல்லங்க, நான் அதான் சொல்ல வரேன். பட் டாப் ஆர்டர்ஸ் எப்படி, டாப் ஆர்டர்ஸ் கிட்ட எப்படி போடுவான்னு தெரியல. டாப் ஆர்டர்ஸ்க்கு இன்னும் போடல. அவரை கூட்டின்னு வரதே வந்து 7th ஓவர் அதுக்கப்புறம் தான் கூட்டின்னு வராங்க. நீங்க மேல போட வச்சு இல்ல நல்லா அடிக்கிறவங்க கிட்ட போட வச்சு அப்பதான் தெரியும் அவர் சூப்பரா போடுறா இல்லையான்னு சொல்லிட்டு. பெரிய டீம் கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நீங்க ஆக்சுவலா நீங்க இந்தியா ஸ்ரீலங்கா ஒரு மேட்ச் பாத்துருக்கீங்களான்னு தெரியாது. ஒரு மேட்ச் வந்து இந்தியா 108க்கோ 112க்கோ ஆல் அவுட் ஆவாங்க 2020ல. அங்க துஷ்மன் சமீரா செமையா போட்டிருப்பாரு. அதனாலதான் வந்து அவங்க ஒரு மாதிரி ட்ரஸ்ட் பண்றாங்க. எனக்கு எந்த இயர்னு கரெக்டா தெரியல, புனேல நடந்த மேட்சா எப்பன்னு தெரியல, ராட்டில் பண்ணிருப்பாரு இந்தியா டாப் ஆர்டர். சோ அதனால மேபி அதனால துஷ்மந்தா சமீரா இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்லா தான் பண்ணிருக்காரு. நம்ம பேசும்போது ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் சமீராவான்னு பேசணும். அப்படி பேசியிருக்கும் போது இந்த அளவுக்கு அவர் டீசெண்டா பண்றது ரொம்ப சூப்பராவே இருக்கு. நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த்லயே ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருக்கிறப்போ நீங்க அவரை கூட்டிட்டு வச்சு அவரை பேக் பண்ணி அவரை நல்லா போட வைக்கிறது. நம்ம பெஞ்ச் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நடராஜன். நான் வேற எதுவும் கேட்க வரல, அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டும் சொல்றேன். அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நடராஜன். அவரை போறதை விட்டு இவரை கூட்டிட்டு போட வச்சு 2 மேட்ச் போட வச்சுட்டு 2 பேரும் இவரும் லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஸ்டார்க்கும் லெஃப்ட் ஆர்ம் சீமர்னால அந்த ஒரு வெரைட்டி கொஸ்டின் தான். ஏங்க அதெல்லாம் இல்லங்க, 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பயப்படுவாங்க ஆடுறதுக்கு. எப்பவுமே கேக்குற கேள்விதான், ரைட் ஆர்ம் சீமர்ஸ் போடும்போது ஏன் 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் போடக்கூடாதா? இது குஜராத்துக்கு ஸ்டார்ட் பண்றது யாரு? சிராஜ், இஷாந்த் சர்மா. ஏன் அந்த கொஸ்டின் யாரும் கேட்க மாட்டேங்குது? இது எல்லாரும் கேட்கறதா, இன்னைக்குன்னு இல்ல. ஆகாஷ் ப்ரோ கேட்டிருக்காரு, அதுக்கு முன்னால விக்கி ப்ரோ, நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எதுக்கு 2 ரைட் இருக்கும்போது யோசிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா 2 லெஃப்ட் இருக்கும்போது மட்டும் ஏன் உங்களுக்கு இந்த ஒரு டவுட் வருது? அது என்ன 2 லெஃப்ட் இருக்க கூடாதா? அது வந்து நார்மல் கொஸ்டின் தான். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரேவந்த்? எங்கேயாவது நட்டுவை வந்து கொண்டு வருவாங்களா, யோசிப்பாங்களா நெக்ஸ்ட் கேமுக்கு, இல்ல இதே டீமோட தான் போவாங்களா? இல்ல, எனக்கு போன மேட்ச் வந்து நல்லா பண்ணிருக்கிறதுனால சமீராவும் இவ்வளவு சீக்கிரம் டிராப் பண்ண மாட்டாங்க. முகேஷும் வந்து நல்லா தான் பண்ணிருக்காங்க. முகேஷ் என்ன நல்லா பண்ணிருக்காரு? சரி ஓகே, முகேஷ் ஆனா நல்லா பண்ணல. முகேஷ் ரொம்ப புவர் பவுலிங். முகேஷ் எல்லாரும் ஆனா அவர் வந்து எல்எஸ்டியோட வந்து பாத்தீங்கன்னா குரூஷியல் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் 2023ல இருந்து அவர் ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க, டெத்தில் நிறைய ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு முகேஷ் மிஸ் அவுட் ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதே பிளேயிங்களோட போவாங்க. மேபி இந்த நடராஜன் ஏன் இன்னும் விளையாட வைக்கல, நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா இன்ஷியல் ஏதோ இன்ஜுரி போல இருக்குன்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரியுது கெவின் பீட்டர்சன் எங்க விளையாட வைக்கிறதுன்னு தெரியல. இன்க்ளூடிங் இம்பாக்ட் சப்போர்ட் 12 மெம்பர்ஸ் விளையாட முடியும், எங்க 15 பண்ணுவாருன்னு தெரியலும் போது நீங்க ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்தாகணும். முகேஷ் உட்கார வச்சாகணும், சமீரா உட்கார வச்சாகணும். முகேஷா உட்கார வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால மோரலஸ் இதே பிளேயிங்களோட போவாங்க. இல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயரா, இம்பாக்ட் சப்பா வேணா அவரை வச்சுக்கலாம். இதே பிளே லைக் அந்த அஸ்வதா சர்மாவில் எதுக்கு அந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. மேபி ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் உட்கார வச்சுட்டு வேணா யாரும் உட்கார வைக்கவும் முடியாது. நீங்க ஃபேஃப் டி பிளஸ் பேட்டிங் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்க அவரை உட்கார அந்த பேர் தான் நீங்க நடராஜன் எடுத்து வர முடியாது. ஏன்னா ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது, யாராவது ஒருத்தரை நீங்க வச்சுட்டுதான் ஆகணும். இது நீங்க வந்து இப்ப இது வந்து இத சொல்லிதான் அவர் மழுப்புறாரு, கெவின் பீட்டர்சன் நாங்க 12 பேர் தான் ஆட வைக்க முடியும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், பேட்டிங் ஆட்டாருன்னா அஷ்டோ சர்மா ஆட்டாருன்னா அஷ்டோ சர்மாவை முடிச்சுட்டு அஷ்டோ சர்மாக்கு பதிலா ஒரு பவுலர் எடுத்துட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு இல்ல எடுத்துட்டு வரலாம். ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ அதுக்கு என்ன பண்ணிடலாம்னா இவரு டியூப்ளசிஸ், அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் போரல், 1 டவுன் வந்து இவரு கருண் நாயர், KL ராகுல், அக்ஷர் பட்டேல், அஷ்டோஷ் சர்மா, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், 7 பேரு. 4 பவுலரா போயிருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்றேன் 4 பவுலரு. குல்தீப் யாதவ் வேணுமா, முகேஷ் குமார் வச்சுக்கலாம், துஷாந்த் சமீரா, ஸ்டார்க்கு வச்சுக்கிட்டு இம்பாக்ட் பிளேயர்ல விப்ராஜ் நிகமே வச்சுக்கோங்க.
இவரையும் வச்சுக்கோங்க, நட்ராஜனே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஹாஃப்ல எப்படி விப்ராஜ் போகுது நீங்க இருங்க நீங்க விப்ராஜ் நீங்க முட்டதே வரேன் தப்பு. விப்ராஜ் நீங்க பேட்டிங் ஆடுவாரு, வரேங்க அவரை வச்சிருக்கணும் டீம்ல. வரேங்க வரேங்க நான் சொல்லி முடிக்கவே இல்லைங்க. சொல்லுங்க சப்போஸ் சொல்லுங்க. 5 விக்கெட் போயிருது, இன்னும் ஒரு 7 ஓவர் 6 ஓவர் இருக்குன்னா அப்ப விப்ராஜ் நிகாம இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்துடலாம். சப்போஸ் விக்கெட்டே போலன்னா இவங்களே ஆடிட்டாங்கன்னா 180 190 இல்ல 200 அடிச்சிடறாங்கன்னா அங்க ஸ்பின் அசிஸ்டன்ட் தான் விப்ராஜ், பேஸ் அசிஸ்டன்ட் தான் நட்ராஜன். இப்படி ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். விப்ராஜ் ஆல்ரவுண்டரு, நீ வெளியே அவர் அசுதோஷ் இம்பாக்ட் பிளேயரா வைக்காம அவர் வெளியே உட்கார வச்சிட்டீங்கன்னா விக்கெட் 6 போகுது 5 போனா விப்ராஜ் லீக் உள்ள போட்டு இம்பாக்ட் பிளேயர் ஆரம்பிச்சிருங்க. இல்ல இவங்க எனக்கு ஏதாவது கேஎல் ராகுல் அக்ஷர் கூட நின்று ஆடுறவங்க வச்சுக்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா அப்படி ரன்ஸ் நல்லா அடிச்சிட்டாங்கன்னா அந்த பிச் அசிஸ்ட் எப்படி இருக்கு, ஸ்பின்னுக்கு நல்லா ஆண்டா விப்ராஜ் யூஸ் பண்ணலாம், பேஸுக்கு நல்லா ஆண்டா நட்ராஜன் யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான். இதுல ஃபிட் ஆயிடுது, இதுக்கு மேல என்ன வேணும்? இப்படி பண்ணிட்டு போய் போன மேட்ச் அத்தனை பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு பேட்ஸ்மேனை வெளியே உட்கார வச்சு அதுக்கப்புறம் இம்பாக்ட்ல கொண்டு வர்றதுக்கு ஆல்ரவுண்டர் வெளியே உட்கார வைங்க. தேவைப்பட்டா உள்ள போட்டுக்கலாம், இல்ல ஒரு பியூர் பவுலர் உள்ள போட்டுலாம் அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா. சப்போஸ் சேஸ்னா அது எப்படி செட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா ஆல்ரவுண்டர் பியூர் ஆல்ரவுண்டர் டீம்ல வச்சுக்கணும். நீங்க பவுலர் ஒரு பியூர் பேட்டர் இல்ல பியூர் பவுலர் தான் வந்து இம்பாக்ட் சப்பா மாத்திக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்னா விக்கெட் போலன்னா இவரை யூஸ் பண்ணிக்கலாமே நான் கேட்க வரேன். விக்கெட் போச்சுன்னா கண்டிப்பா விப்ராஜ் தான் உள்ள வர போறாரு. மறுபடியும் நான் அதான் சொல்ல வரேன். விக்கெட் போலனா விப்ராஜ் வராம நட்ராஜனோ இல்ல வேற ஏதாச்சும் தர்ஷன் ஆல்கண்டே இல்ல மோஹித் சர்மா அப்படி உள்ள போட்டு விளையாட வச்சுக்கலாம்னு சொல்ல வரேன். எனக்கு அது ஃபிட்டாவும் தோணுது. இல்ல ஆக்சுவலா ஓகே சென்சிபிளா தான் இருக்கு. பட் எனக்கு என்ன ஒன்னே ஒண்ணு தோணுதுன்னா ஆல்ரவுண்டர் கமாடிட்டி தான் மேட்ரு. அந்த ஆல்ரவுண்டர் கமாடிட்டி இன்னொன்னு விப்ராஜுக்கும் இவங்க சில சமயம் ஓவர் கோட்டா கொடுத்து முடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நான் சொல்றேன். அதுக்காக தான் அவர் வெளியே நிக்க வைக்கிறேன்றேன். பவர் பிளேல ஒண்ணு போட வைக்கிறாங்க, அடிச்சிடுறாங்க, நிறுத்திடுறாங்க. போன மேட்ச் தான் சொல்லியிருந்தாங்க விப்ராஜ் கொடுத்து பார்த்திருக்கலாம். ஏன்னா லெக் ஸ்பின் கேஎல் ராகுல் அடிக்கணும் ட்ரை பண்ணிருப்பாரு. ஒரு 2 தூரம் அங்கேயும் ஒரு 2 தூரமா தான் இருக்கு. கேட்ச் விப்ராஜ் கேஎலும் ஒரே டீமுங்க. சாரி குருணால் பாண்டியா மாட்டி சொல்லிட்டாங்க. குருணால் பாண்டியா ஒரு 2 லைட்டா மாட்டி இருக்கலாம். பேர் மாறி ஃப்ளோல வந்துருச்சுங்க. குருணால் பாண்டியா விக்கெட் போயிருக்கலாம். சோ பாக்கலாம் என்ன பண்றாங்க சொல்லு. பட் எனக்கு தோணுது டிசி தான் வின்னுக்கு போறீங்க நீங்க. ஆமா நான் டெல்லிக்கு தான். ரேவந்த் நீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கேகேஆர் ஒரு கம்பேக் கொடுப்பாங்களோ எனக்கு இந்த மாதிரி தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்சே வந்து அவங்களுக்கு ஒரு மேட்ச் மிஸ் ஆயிடுச்சுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பேக் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுது. நான் கேகேஆர் வின்னுக்கு போறேன். ஏன்னா டிசி கொஞ்சம் ஏதோ ஒரு நிறைய பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி அப்படி இப்படியும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆறாங்க. பிளேயிங் நடராஜனை எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்காருனால இன்னைக்கு நாளைக்கு ஏதோ கேகேஆர் டேவா இருக்கும்னு தோணுது எனக்கு. இதே மாதிரி ஸ்லோ பிச் கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்திலாம் அப்படி டாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் கேகேஆர் வின்னுக்கு போறேன். அப்ப குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் ரேவந்த் அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்ல டாஸ் எப்படி போகுதுன்னு தெரியல. இல்ல இதே குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் இருக்கீங்களா? ஆக்சுவலா என்ன நெட்வொர்க் இஷ்யூவா? யாருக்கு ஆச்சு தெரியல. நான் இருந்த மத்தவங்க நீங்க ரொம்ப போயிட்டீங்க. எனக்கு போயிடுச்சு. எனக்கு இன்டர்நெட் இஷ்யூன்னு வந்துச்சு, வெளில போயிடுச்சு. ட்ரை அகைன் கொடுத்து வரேன். நீங்க மட்டும் ஸ்டேஜ்ல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா யாருமே காணாம போயிட்டீங்க. ஐயோன்னு நான் வெளியே போயிட்டு அவள் முடிஞ்சது. கட் பண்ணுங்க உட்காந்து டைம் பாஸ் பண்ணுங்க. ஆமா முடிஞ்சு. ஐயோ இதுக்கு 3/4 மணி நேரம் ஆகுமே. சரி ரைட் சொல்லுங்க. வேற
என்னோட ஃபைனல் தாட்ஸ் வந்து ஸோ ஐ திங்க் கிஷோர் ப்ரோ கேட்ட அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இருக்காங்க. அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. மேபி டாஸ் எப்படி போகுது, ஐ திங்க் யார் வந்து பவர் பிளே நல்லா மேக்ஸிமைஸ் பண்றா அப்படின்றத பொறுத்து கண்டிஷன்ஸ் யாரும் அந்த ஒரு கண்டிஷன்ஸ் யார் நல்லா யூட்டிலைஸ் பண்றாங்க. நேற்று டெல்லி வந்து ஒரு சில எரர்ஸ் பண்ணாங்க, விப்ராஜுக்கு வந்து ஓவர் கொடுக்கல. அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ரஹானே வந்து நல்லா கேப்டன்சி பண்ணுவாரு. ஸோ அண்டர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சு இந்தியாவுக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. ஐபிஎல் 2-3 ஃப்ரான்ச்சைசி லீட் பண்ணியிருக்காருனால ஐ கோ வித் கேகேஆர் வரும். ரைட். எனக்குமே ஆக்சுவலா யாரை ப்ரெடிக்ட் பண்றதுனே தெரியல. ஹூஎவர் வில் பிளே த பெஸ்ட் கிரிக்கெட் வந்து நாளைக்கு கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ரெண்டு டீமுமே ஒரு மாதிரி இதுவா தான் இருக்காங்க. பட் கேகேஆர் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுது. லாஸ்ட் கேம் ஆக்சுவலா ரோமன் போவல் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 5 நாட் ராங், எனக்கு கரெக்டா தெரியல. ரோமன் போவல் ஆனாரா? சோ அது வந்து ஏதோ ஒரு டெஸ்பரேட்டா போன மாதிரி இருக்கு. அந்த ஒரு பேட்டிங்ல வந்து அந்த ஒரு ஃபயர் பவர் வேணும் அப்படின்ட்டு போன மாதிரி இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரியல ஆக்சுவலா. மேபி நாளைக்கு வந்து ஒரு லாஸ்ட் 2 கேம்ஸ் பார்க்கும்போது இப்ப எம்ஐ டிசி மேட்ச் எடுத்துக்கோங்க, போன கேம் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பின்னுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருந்தனால எங்க இருந்தாவது மொயின் அலி எடுத்துட்டு வரலாம்னு தோணுமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி மொயின் அலி கிட்ட வந்து அந்த விக்கெட் சென்னை பிச்சில கொண்டு வந்தாரு நினைக்கிறேன். சென்னை விக்கெட்ல கொண்டு வந்தாரு மொயின் அலிய. சென்னை விக்கெட்லயே கொண்டு வந்தாங்க. இப்ப சொல்லுங்க கிஷோர் ப்ரோ, சொல்லுங்க. ஏதோ டெஸ்பரேட்டா இருக்கீங்க, சொல்லுங்க. நாளைக்கு டெல்லி பிச்சு ஓகே, ஸ்பின் அசிஸ்டன்ட் அவரும் அங்க அடி வாங்குறாங்கனாலதான் ரோமன் போல் இட்டர்னு கூட்டின்னு வந்திருக்காங்க. மறுபடியும் அவரை தான் டிராப் பண்ணிட்டு இவருக்கு போடணும். அதான் அது ஒர்க் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஐடியா இல்ல. நல்ல ஸ்பின்னர்ஸ், குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஏன் ரேவண்ட் இல்ல, ரேவண்ட் அவங்க அடிக்க முடியல. ரமன்தீப் ஒரு ஹிட்டரா எடுத்தாங்க, இதுவே பண்ணாங்க. ஐ திங்க் நான் ராங்கா இல்லைன்னா அவரை வந்து அந்த ரிட்டென்ஷன்லயே எடுத்தாங்க. அப்படி எடுத்து அவரு கொஞ்சம் டிராப் ஆகனால அவரை டிராப் பண்ணி ரோமன் போல் போயிருக்கிறப்போ நாளைக்கு அசிஸ்ட் இருக்கு, அதனால நீங்க மொயின் அலியை போடுறீங்கன்னா அது ஒரு கரெக்டான மூவ் மாதிரியே தெரியல. இல்லையா ரமன்தீப் தான் திருப்பி உள்ள கொண்டு வரணும், அப்போ ஒரு பவுலர் ஷார்டேஜ் ஆகும். சோ இல்ல நான் என்ன சொல்றேன் இல்ல அப்படி பண்ண முடியாது. சாரி இல்ல, நான் எதுவும் சொல்ல வரல. இல்ல அதான் நானும் யோசிச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா, இல்ல குர்பாஸ், நரைனு, ரசல்னு போயிட்டு இம்பாக்ட் அப்பா திரும்ப ரோமன் போவல் தான் கொண்டு வர முடியும். பேட்டிங் உங்களுக்கு அந்த அடி வேணும்னா. சோ 4 ஃபாரினர் இது பண்ண முடியாது. சோ அது கரெக்ட் தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்ப நீங்க ரோமன் போவலை டிராப் பண்ணிட்டு தான் போகணும். இல்ல ரொம்ப ஹார்ஷாலா எடுக்கிறீங்கன்னா வேணா ரசலை டிராப் பண்ணிட்டு நீங்க மொயின் அலி எடுக்கலாம். பட் அப்படிலாம் நிஜமா பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரசல் வந்து கண்டிப்பா அவரு தான் இப்ப ஆக்சுவலா கையை சுத்தினா விக்கெட் விழுந்துகிட்டு இருக்கு பவுலிங்ல. சோ அதனால ரசல் மேல கையை போயிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் இப்படிலாம் சொல்றேன்? இல்ல அதான் நானுமே ஆக்சுவலா டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அந்த 4 ஃபாரினர் ஆப்ஷன் வச்சிருக்கும் போது அந்த இதுக்கு போயிட்டேன், யோசனையில போயிட்டேன். பட் மேபி அவங்க பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அந்த ஸ்பின் அசிஸ்ட் கிடைக்கும்னு நினைச்சாங்கன்னா மேபி மொயின் அலியை டிராப் பண்ணிட்டு, சரி இப்ப இவரை ரோமன் போல டிராப் பண்ணிட்டு கொண்டு வரலாம். மற்றபடி எனக்கு எதுவும் பெருசா தெரியல. நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. ஏன்னா கேகேஆர் வந்து 2 கேம் வந்து ஒரு மாதிரி இதுல இருந்து வராங்க. போன கேம் வந்துட்டு என்ன ஆயிருக்கும்னு தெரியல. ஸோ அதனால மேபி ஹூவர் பிளேஸ் த பெட்டர் கிரிக்கெட் வில் வின் டுமாரோஸ் மேட்ச். ஸோ அதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். ரேவந்த், நீங்க அப்படியே ஏதாவது சொல்றதுதான் ஆட் பண்ணி ஷோ முடிச்சிருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு 1 சைடட் கேம் பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு 14 years old பாய் வந்து ஒரு டெபு செஞ்சுரி. ஸோ இதே மாதிரி நாளைக்கு அடுத்த நெக்ஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் வில் ஜாயின் அகேன். அன்டில் அண்ட் பிரபு அண்ட் கிஷோர், மீ ரேவந்த் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட். தேங்க்யூ. பை. Have a good day. Bye bye. Yo.